வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய அன்பில் நம்ம ஆறுசக்தி யூடியூப் சேனல் ஆறுசக்தி. இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? ஆறுசக்தி சமையலில் இன்னைக்கு உங்களோட ஆறுசக்தி என்ன சமைக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் உளுந்து ஊற போட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. உளுந்த வடைக்கு எப்போதுமே 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற போடணும். அப்படியே கொஞ்சம் எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிடணும் பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப மாவு போலையும் ஆட்டாமல், ரொம்ப நொரணையும் ஆட்டாமல், மீடியமான பக்குவத்துக்கு அழகாக ஆட்டி எடுத்துடணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக உளுந்த வடைக்கு ஆட்டி எடுக்கணும். நான் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து என்னோட 3வது அண்ணா பொண்ணு, அத்தை நானும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா, சரி ஓகே இந்த உப்பை மட்டும் இடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உப்பு இடிக்க சொல்லியிருந்தேன். உப்பை அழகாக மாவு போல் இடித்து கொடுத்தா பார்த்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே அந்த கேப்பில் வெங்காயம், மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சுருந்தேன். அதையுமே போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் வாசத்துக்கு பெருஞ்சீரகமும் போட்டுட்டு அப்படியே அந்த உப்பை வந்து அவளை அள்ளி போட சொன்னேன். அழகாக போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு இஞ்சி துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சி துண்டையுமே நறுக்கி போட்டிருந்தேன். அவள் அத்தை நான் தான் பிசைவேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே பிசைம்மா, அவளுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. சரி ஓகே பிசைட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானுமே அவள் கூட சேர்ந்து மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயுமே சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்தேன். எண்ணெய் சூடாயிட்டு அப்படியே இந்த மாவை வந்து நல்லா இன்னும் கொஞ்சமே நல்லா விரைச்சிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணிக்குள்ளே வந்து நம்ம கையை லைட்டாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு உளுந்த மாவை எடுத்து உருண்டை பிடிக்கணும் பார்த்துக்கோங்க. கையில் எப்படி வச்சு உருண்டை பிடிச்சிட்டு அப்படி நடுவில் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு அந்த எண்ணெயில் வந்து போட்டுடணும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் காஞ்சிருக்கு. எப்போதுமே உளுந்த வடைக்கு வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு எண்ணெய் சூடில் வேக வச்சு எடுக்கணும். உளுந்த வடை சூப்பராக இருக்கும். நான் வந்து அழகாக தண்ணியில் முக்கி ஒரு 2-3 தடவை எடுத்து போட்டேன். எடுத்து போட்டதுமே அங்கே நல்லா அழகாக வெந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையாகவே இன்றைக்கி உளுந்த வடை சூப்பராக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. எப்போதுமே இது வந்து மொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, ரவை சேர்க்கலாம், அரிசி மாவு சேர்க்கலாம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் அழகாக வேக வச்சு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வேகுதுன்னு. பொன்னிறமாக எடுக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் உளுந்த வடை. நான் வந்து உளுந்த வடையை ஒரு தடவை சுட்டி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2வதும் ஒரு தடவை சுட்டி எடுத்து வச்சேன் பார்த்துக்கோங்க. இது பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குல்ல உங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சு கொடுக்குறேன் சரியா. அப்படியே 2வது ட்ரிப்பும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு தான் வந்து வடை கேட்டால் பார்த்துக்கோங்க. சரி ஓகே அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அவள் நான் தான் டேஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே நீனே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டை எடுத்து வச்சுருந்தேன். அவளே ஒரு மூடி எடுத்து ஒரு 2 வடையை எடுத்து வச்சா. சட்னியுமே கேட்டிருந்தா. சரி ஓகே சட்னி வச்சுருவோன்னு சொல்லிட்டு மிளகா சட்னி தான் வச்சுருந்தேன். எப்போதுமே உளுந்த வடைக்கு மிளகா சட்னி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு கொடுத்துருந்தேன். அவள் அப்படியே அழகாக ஊற்றி சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். வந்து சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படின்னு அவளே கொடுத்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஆறுசக்தி சமையலறையில் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த உளுந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.